ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏப்ரல் மாதத்தில் என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள்லாம் இருக்குது, அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களானது மீனராசினியர்களுக்கு வந்து கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே இந்த கிரகங்கள் அப்படிங்கிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறக்கூடியது தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கிரகத்துக்குமே தனித்துவமான தன்மைகளும் வந்து இருக்கும். அதற்கு ஏற்ற மாதிரி தான் பலன்களை வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா மீனராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள் எல்லாம் இந்த ஏப்ரல் மாதத்தில் வந்து இருக்குது, மேலும் இவங்க என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் இப்போ அடைய இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனம் ராசி. ராசி மண்டலத்தில் 12வதாக இருக்கக்கூடிய ராசி மீனம் ராசி. ராசி அதிபதி குரு பகவான். ஸோ உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஏற்றத்தாழ்வுகளோட தாங்க இருக்குது. அதாவது மாதத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா சூரியன், புதன், சுக்கிரன், சனி மற்றும் ராகு இந்த 5 கிரகங்கள், அதாவது பஞ்ச கிரக யோகம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அதுவும் உங்களுடைய ராசியில் தாங்க ஏற்பட்டிருக்கு. உங்களுடைய ராசியிலே இந்த யோகம் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி அப்படிங்கிறது அளவற்ற மகிழ்ச்சியாக வந்து இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா பல சவால்களை நீங்கள் எதிர்கொள்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இந்த டைமில் வந்து இருக்குது. நிறைய பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் வந்து பீட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற அளவுக்கு இந்த மாதத்தில் வந்து நீங்கள் போராட வேண்டி இருக்கும். இது மட்டும் கிடையாது, இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய குணமாக இருந்தாலும் சரி, இந்த 2 விஷயத்துலையுமே ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து இருக்கும். அதே போல் தான் உங்களுடைய திருமண வாழ்க்கையை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுலேயுமே அழுத்தம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். இதை எல்லாத்தையுமே மீனராசி நேயர்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் சமாளிக்கணும் அப்படின்னா நீங்கள் கடுமையான நிபந்தனைகளை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஸோ ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதற்காக போராடணும். ஆனால் நீங்கள் எப்படி போராடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுமையாக வந்து போராடணும். அப்போ தான் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும். அதே போல் காதல் உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதம் கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளானது ஏற்படலாம். ஸோ குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு திருமண உறவை வந்து சீராக வச்சுருக்கிறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மேலும் இந்த நாட்களில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மீனம் ராசி நேயர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புதிய வேலைக்கான யோக அமைப்புகள் எல்லாமே வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த யோக அமைப்புகள் மூலமாக நீங்கள் புதுசாக வியாபாரம் அப்படிங்கிறது கூட ஆரம்பிக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் செய்யாத விஷயங்களை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக அதில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் இருக்குது. மேலும் இந்த வியாபாரத்தில் புதுசாக நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து புகுத்துங்க. உங்களுடைய திறமைகளுக்கு ஏற்ப நிறைய விஷயங்களை நீங்கள் செய்கிறதுனால அதில் உங்களுக்கு முன்னேற்றத்தை வந்து பார்க்க முடியும். எல்லாரும் செய்கிற மாதிரி செய்யாமல் ஏதாவது ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா எல்லாத்துடைய பார்வையும் உங்கள் பக்கம் வந்து திரும்பும். அப்படி என்ன விஷயம் செய்யலாம் அப்படின்றத கண்டிப்பாக மீனராசி நேயர்கள் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலே வந்து யோசித்து வச்சுக்கோங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் அது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சூடுபிடிக்க ஆரம்பிச்சிடும். சொல்லப்போனால் கிட்டத்தட்ட இவ்வளோ நாளுமே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளானது கண்டிப்பாக இருந்திருக்கும். ஏன்னா சனி பகவான் வந்து விரயச்சனியாக உங்களுக்கு வந்து இருந்தார். நிறைய செலவுகளை எல்லாம் வந்து கொடுத்துருப்பாரு. நீங்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி செலவுகள் செஞ்சுருப்பீங்க. குறிப்பாக மீனராசி நேயர்கள் மருத்துவ செலவுகள் தான் அதிகமாக வந்து செஞ்சுருப்பீங்க. இனி வரக்கூடிய மாதம் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா ஜென்ம சனியாக வந்து உங்களுக்கு வந்து அமர்ந்திருக்கிறாரு. ஸோ ஜென்ம சனியாக இருந்தாலுமே கூட உங்களுக்கு இன்னுமே நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து கொடுப்பாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தான் வந்து உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கணும். எல்லா விஷயத்துலையுமே ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. மேலும் இந்த காலகட்டங்களில் தொழில்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தொழிலாளர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் அவங்கக்கிட்டலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களுடைய செயல்திறனில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். இதனால் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களுடைய நிலைமைகளுக்கு ஏற்ப, உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப, உங்களுடைய திறமைகளுக்கு ஏற்ப நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லதுங்க. மேலும் இந்த சூழ்நிலையில் உங்களுடைய வேலையில் நீங்கள் நல்ல மற்றும் வலுவான நிலையில் நல்ல ஒரு பலன்களையும் வந்து பெறுவீங்க. ஸோ இதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. சொல்லப்போனால் இந்த மாதம் நிதி ரீதியாக ரொம்ப உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. இது நாள் வரைக்குமே உங்கள் கைக்கு வராமல் தள்ளி போயிட்டு இருந்த பணம் இப்போ உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும். யாருக்கும் நீங்கள் கடன் கொடுத்துருக்கலாம், இல்லைனா வந்து பிஸ்னஸில் வந்து நீங்கள் யாருக்கிட்டையும் வந்து ஒப்படைத்த பணம் வந்து உங்களை வந்து ஏமாற்றி வாங்கியிருப்பாங்க. அதெல்லாம் உங்கள் கைக்கு கிடைக்காம இருந்திருக்கும்.
இது இல்லாமல் நீங்கள் எங்கேயாவது மறந்து வச்சுருக்கலாம், யாருக்கிட்டே இருந்து வர வேண்டிய பணம் வராமல் கூட இருந்திருக்கலாம். இப்படி எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலுமே இந்த டைமில் உங்களுக்கு சிறப்பாக தாங்க இருக்குது. அதனால் நிதி ரீதியாக நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து பார்க்க மாட்டீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மேலும் இந்த மாதத்தினுடைய கடைசி பகுதியில் உங்களுக்கு இன்னும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமும் வந்து நடக்க போகுதுங்க. இந்த மாதம் மாணவர்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்களும் பல சவால்களை வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். கடுமையாக வந்து படிங்க, அப்போ தான் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். குறிப்பாக பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் எல்லாம் மீனராசினியர்களாக இருக்கீங்க அப்படின்னா, கொஞ்சம் கூட உங்களுடைய கவனத்தை வந்து சிதற விடக்கூடாது. அப்போ தான் இந்த டைமில் நல்ல ஒரு எக்ஸாம்ஸில் மார்க் எடுக்க முடியும். அதே போல் ஆரோக்கியத்துலேயும் நீங்கள் நல்ல கவனம் வந்து செலுத்துங்க. ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் தான் உங்களால் நல்லா படிக்க முடியும், நல்லா தேர்வு எழுத முடியும். அதை மறந்துடாதீங்க. குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இந்த டைமில் வந்து உருவாகுதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 10வது வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு 3வது வீட்டில் போய் இப்போ நுழைய போகிறாங்க. அதே சமயம் உங்களுக்கு 7வது 9வது மற்றும் 12வது வீட்டினுடைய பார்வையின் மூலமாக தொழில் வாழ்க்கை அப்படிங்கிறத உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாகவே இருக்க போகுது. ஸோ தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் நல்ல ஒரு பலன்களை எல்லாம் கண்டிப்பாக வந்து பார்க்குவீங்க. தொழில் மட்டும் கிடையாது, இந்த டைமில் வியாபாரம் செய்யக்கூடிய ஜாதகக்காரர்களுக்கு 7வது வீட்டில் கேது பகவான் இருக்கிறாரு. ஸோ 7ல் கேது பகவான் இருக்கும் பொழுது உங்களுடைய ராசியில் பஞ்சகிரக யோகமும் வந்து உருவாகியிருக்கு. ஸோ இது எல்லாத்தினுடைய விளைவாக பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏற்ற தாழ்வுகள் இருக்கும். அதாவது உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானோட 3வது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ஒரு கிரகம் உங்களுக்கு சாதகமான பலன்களை நிச்சயமாக வந்து கொடுக்கும். இருந்தாலும் இந்த மாதம் முழுக்க உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள்லேயும் மற்றும் உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்கள்லையும் நீங்கள் அதீத கவனம் வந்து செலுத்தணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களானது கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படின்றது உறுதியாக இருக்குங்க. நீங்கள் என்ன நினச்சாலும் அது கண்டிப்பாக வந்து செய்ய முடியும். கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவைப்படுது. அதை நீங்கள் சரியாக கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும். எல்லா கிரக அமைப்புகளினுடைய அடிப்படையிலும் நல்லதே நடக்கும். அதே போல் திருமணமானவர்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். மீனம் ராசியை உடைய நேயர்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஆதரவு இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது வரைக்கும் கிடைக்காம இருந்தாலுமே கூட இனி வரக்கூடிய நாட்களில் அவங்களுடைய ஆதரவு, சப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு தான். அதனால் வாழ்க்கையில் நல்ல முடிவுகளை உங்களால் எடுக்க முடியும். மேலும் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ஒருவரை ஒருவர் கலந்து ஆலோசித்து நீங்கள் எடுக்கும் பொழுது இன்னுமே வந்து உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மேலும் அவங்களுடைய ஆலோசனைகள் வணிகத்துலேயும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்றதுனால கண்டிப்பாக அதை ஏற்றுக்கோங்க. இது இல்லாமல் காதல் வாழ்க்கைக்கு இது ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும். நல்ல ஒரு இல்லறம் அப்படிங்கிறது காதல் நிறைந்ததாக இருக்கும் பொழுது தான் சிறப்பாக இருக்கும். அங்கே அப்போ தான் பிரச்சனைகள் இருக்காது. இதை உணர்ந்து உங்களுக்கு செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இந்த ஏப்ரல் மாதம் வந்து அமைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் வேலைக்கு போகக்கூடியவர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பலன் இருக்குது. கண்டிப்பாக வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் தாராளமாக வேலைக்கு போகலாம். இது இல்லாமல் வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க இனி எந்த பிரச்சனைகளையும் வந்து சந்திக்கவும் மாட்டீங்க. சொல்லப்போனால் மீனராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் மூலமாகவும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தினுடைய திறமையின் மூலமாகவும் உங்களுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து கிடைக்கும். உறுதியாக நம்பிக்கையோடு வந்து செஞ்சீங்க அப்படின்னா எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க. உங்களுடைய வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் செய்யக்கூடிய வேலை மற்றும் அதில் இருக்கக்கூடிய ஒரு சுறுசுறுப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா முதலாளி பார்த்து திருப்தி அடையக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதனால் அவரும் உங்களுக்கு சாதகமாக தான் வந்து செயல்படுங்க. உங்களுக்கு வேண்டியதை எல்லாமே வந்து கொடுத்து உதவுவாங்க. இது இல்லாமல் இந்த மாதம் வியாபாரம் செய்யக்கூடியவங்களாம் இன்னுமே வந்து சூப்பராக இருக்குங்க. டாப்பில் நீங்கள் வந்து போவீங்க. நிறைய வகையில் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும். கல்வி படிப்பு சார்ந்த மாணவர்களுக்கெல்லாம் முன்னாடி சொன்ன மாதிரியே சின்ன சின்னதாக சிக்கல்கள் எல்லாம் இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் சந்தித்து தான் ஆக வேண்டும். அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கவனத்தோடு வந்து படிக்கணுங்க. இந்த நாட்களில் குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒரு சில பிரச்சனைகளையும் நீங்கள் வந்து பார்க்க வேண்டி இருக்கும். கண்டிப்பாக உடல்நல கண்ணோட்டத்திலலாம் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருங்க. ஏன்னா உடல் நலத்தில் தான் நிறைய பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த காலகட்டங்களில் உடல்நலம் மோசமடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ராவல் பண்ணக்கூடியவங்க, வண்டி ஓட்டக்கூடியவங்களாம் பார்த்து போயிட்டு வாங்க. இந்த சூழ்நிலையில் நீங்கள் பொறுமையோடு எச்சரிக்கையோடு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதத்தை எளிமையாக வந்து கடந்து வரலாங்க. மேலும் உங்களுடைய கண்களை வந்து நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. கண் பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. இந்த பதிவில் மீனராசி நேயர்கள் நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே கூட இந்த மாதம் சிறப்பாக இருக்க குரு பகவானுக்குரிய பீஜ மந்திரங்களை நீங்கள் ஜபிப்பது சிறப்பான ஒன்றாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு எளிமையான விஷயத்தை செய்து பயன்பெறுங்க.
வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.